இந்த டிஎன்ஏவுடைய கதையை பற்றி பார்க்கணுன்னா, ஒரு சின்ன ஒரு பைபோலரைஸ் டிஸார்டர் மாதிரி இருக்கிற ஒரு பொண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளையே கிடைக்க மாட்டேங்குது. அதர்வா வந்து பார்த்தீங்கன்னா லவ் ஃபெயிலியரில் அடிக்ஷன் ஆகி பார்த்தீங்கன்னா ஹோமில் இருந்து அந்த மறுவாழ்வு மையத்தில் போயிட்டு இது பண்ணிட்டு நல்லாயி வெளியே வர்றாரு. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்பா கோபத்தில் அடிச்சு நிமிஷாவை வந்து கல்யாணம் பண்ணி வச்சுறாரு. கல்யாணம் பண்ணவங்க பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை பிறகுது. குழந்தை பிறந்தோன்னா வாழ்க்கை வந்து பார்த்தீங்கன்னா அதர்வா வந்து வேலைக்கெல்லாம் போக ஆரம்பிச்சார். நல்லா சந்தோஷமாக போயிட்டு இருக்கு. குழந்தை பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே சந்தோஷம். குழந்தை பிறந்த 10 நிமிஷத்துல தாயிட்ட கொடுக்குறாங்க. தாய் என்ன செய்யுது, அந்த குழந்தைய பார்த்துட்டு பால் கொடுக்குறாங்க. பால் கொடுத்தோன்னா ஒரு வெண்டிலேட்டர்ல வச்சு கொண்டு வரேன்னு சொல்லிட்டு குழந்தைய கொண்டு போறாங்க. திருப்பி 35 நிமிஷம் கழிச்சு வந்து கொடுக்குறாங்க. அந்த குழந்தைய பார்த்தா எல்லாரும் பயங்கரமா கொண்டாடுறாங்க அந்த பிள்ளைய. அப்போ வந்து இந்த அம்மா வந்து வாங்கி பார்த்துட்டு இது யாரோட குழந்தை அப்படின்னு கேட்குது. என் குழந்தை எங்கன்னு கேட்குது. எல்லாமே அங்கெல்லாம் ஷாக். பார்த்துக்கிட்டு இருந்த நம்மளும் ஷாக்குங்க. ஒரு தாய்க்கு தான் தெரியும் தன்னோட குழந்தை எதுன்னு சொல்லிட்டு. அந்த 2 நிமிஷத்துல பால் கொடுக்கும் போது அவங்க உணர்ந்துடுறாங்க இதுதான் நம்ம குழந்தைன்னு சொல்லிட்டு. திருப்பி 35 நிமிஷம் கழிச்சு வரும்போது அது வேற குழந்தை. என்னடா இது, நம்ம குழந்தை இல்லைன்னு சொல்றாங்க. ஏன்னா ஏற்கனவே அவங்களுக்கு வந்து ஒரு மென்டல் டிஸார்டர் மாதிரி இருக்கிறதுனால வந்து யாருமே நம்பல. அந்த குழந்தை எங்க போச்சு, என்ன ஆச்சு, யாரு கடத்துனா, இந்த கைக்கு இவங்க கிட்ட வந்த குழந்தை யாரு, இதை சொல்றதாங்க இந்த படத்தோடைய கதை.